Assalamualaikum. Welcome to KARAI KUTTIES. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்லெஸ் மினி சாக்கோ லாவா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்கிரிடியன்ட்ஸ் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன் பாத்துங்க. இந்த லாவா கேக் ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ்ல ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். குழிப்பணியாரம் panலயே 10 மினிட்ஸ்ல பண்ண போறோம். இந்த லாவா கேக்குக்கு நான் இந்த சாக்லேட்டை யூஸ் பண்ண போறேன். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 400 கிராம் பாத்தீங்கன்னா 85 rupees. மற்ற சாக்லேட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். பாக்கெட்டை பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, நல்ல மொத்தமாக இருக்குது. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் சாக்லேட் தான். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்வீட் உள்ள சாக்லேட் தான் எடுத்துக்கணும், இல்லைனா உங்கள் கேக் வந்து லேசான ஒரு கசப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி இதை கட் பண்ணி வச்சுங்க. இது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் சல்லடை வச்சுட்டு அதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துங்க. கொஞ்சமாக உப்பு, 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் பால் சேர்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. பால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் பால் தான் சேர்த்தேன், ஆனால் பேட்டர் வந்து திக்காக இருந்துச்சு. அதனால இன்னும் ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மற்ற கேக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த சாக்கோலாவா கேக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸாகவே வச்சுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி குழிப்பணியாரம் பேனில் தான் இந்த கேக் பண்ண போகுது. இப்போ பேனில் ஆயில் தடவி விட்டுருங்க. நம்ம பேட்டரில் வந்து வெனிலா எசன்ஸ்லாம் சேர்க்கல, அதனால் லைட்டாக அந்த மைதா டேஸ்ட் தெரியும். அப்படி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேட்டரை ஊற்றிடுங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும், அதனால கொஞ்சம் ஸ்பீடாக பேட்டரை ஊற்றிக்கணும். ஒரு பாதி குழி அளவுக்கு பேட்டரை ஊற்றிங்க. நம்ம நடுவில் சாக்லேட் வச்சு மேலே இன்னும் கொஞ்சம் பேட்டரை ஊற்றுவோம். நம்ம ஃபுல்லாக பேட்டரை ஊற்றிட்டா கேக்கில் உப்பி வரும்போது வெளியே வந்துடும், அதனால் 3/4 ஊற்றினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை உள்ளாக்க வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அந்த சாக்லேட் மறைகிற அளவுக்கு பேட்டர் ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேணாம். இப்போ இதை மூடி போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துங்க. கரெக்டான மூடி போட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே வந்து வெந்திருக்கு, மேலே மட்டும் லைட்டாக மாவாக இருக்கும். இதை ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஆயிலெலாம் க்ரீஸ் பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் கூட ஒட்டாது, ரொம்ப ஈஸியாக திருப்பிடலாம். இதை திருப்பி போட்டதுக்கப்புறம் 1லேருந்து 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், டூத்பிக்லாம் இன்சர்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெந்திருக்காண்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இப்போது இதை ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி அழகாக எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மற்ற கேக் ரெசிபி மாதிரி 50 மினிட்ஸ் 55 மினிட்ஸ்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் இல்லைனா கூட பேட்டரை மட்டும் ஊற்றி பண்ணுங்கள், அதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பேட்டரையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே அடுத்தடுத்தது சாக்லேட் நட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே பேட்டரை ஊற்றி இதே மாதிரியே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மினி சாக்கோலாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் கேக் வந்து கொஞ்சம் சுட இருக்கும் போதே சாப்பிட்ருங்க, அப்போ தான் அந்த சாக்லேட் மெல்ட் ஆகிருக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற சாக்லேட் கேக்கை விட இந்த சாக்லேட் கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உள்ளாக்க சாக்லேட் வச்சது மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேக் ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா முட்டை, தயிர், வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடாண்டு எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ணல. ரொம்ப ஈஸியாக எல்லார்கிட்டையுமே இருக்கிற பொருள் வச்சு பண்ணியாச்சு.
இந்த ரொம்ப டேஸ்டியான சாக்கோ லாவா கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.